தோத்து போனவரை பார்த்து ஏமாற்றம் அடைவாங்களா? அதான் ரெண்டு இருக்குது. அதாவது ஒரு வெற்றி தோல்விங்கிறது இன்றைக்கி நாம் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாருன்னு இன்றைக்கி பட்டாசு வச்சு கொண்டாடணுமா? இதை தேவையே இல்லை. ஏன்னா இது பை எலெக்ஷன், ஆளுங்கட்சி அவங்க ஜெயிப்பாங்கங்கிறது ஊரறிஞ்ச நாடறிஞ்ச விஷயம். இந்த வெற்றியை கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை. எதிர்கட்சி இல்லையே. அதை தான் சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போதே கூட நீங்கள் 1,14,000 வாக்கு தான் இன்றைக்கி சந்திரகுமார் வாங்கியிருக்கார். இப்போ நோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 6,000 ஓட்டு விழுந்திருக்கு. அப்போ இந்த நோட்டாவுக்கு இவ்வளோ ஓட்டு விழுகும்போது 6,000 ஓட்டு விழுகுதுன்னா அதுக்கு யாருக்கு எதிரான ரெஃபரண்டம்? அது யாருக்கு எதிரானது சொல்லுங்க. ஆளுங்கட்சிக்கு எகெயின்ஸ்ட். அது ஐயோ, 1,16,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு திமுக வேட்பாளர் சந்திரகுமார். ஒரு 6,000 நோட்டா போச்சுன்னா அது ஆளுங்கட்சிக்கு எதிரானது ஏன் சொல்றீங்க? ஜெயிக்கிறதுல வாய்ப்பு மிஸ் ஆகுதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு 6,000 மக்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கட்சி, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மறுபடியும் நிற்கும் போது அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறத வெளிப்படையாக தெரிவிக்கிறாங்க. நீங்கள் சொல்றது பார்த்தா அந்த 6,000 பேர் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே. இல்லை, திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கீங்க கூட இந்த தடவை ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறனால வாக்களிக்காம விட்டுருக்காங்களோன்னு நான் பார்க்குறேன். 1,16,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க, திமுக வாக்களிக்கல ஏன் சொல்றீங்க? என்ன காரணம்னா அந்த பேலட் ஓட்டு வரும்போது எப்பயுமே உங்களுக்கு தெரியும், பேலட் போஸ்டல் பேலட் வரும்போது மெஜாரிட்டி அவங்களுக்கு எப்பயுமே திமுகவுக்கு தான் போகும். இந்த தடவை அந்த பேலட்லேயே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நோட்டாக்கு போயிருக்குன்றாங்க. அப்போது இந்த பேலட் ஓட் போடுறது இது யார் போடுவாங்க? போஸ்டல் பேலட் யார் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அரசு ஊழியர்கள் தான் போடுவாங்க. அதிருப்தியில் இருக்காங்க. அப்போ அதிருப்தியில் இருக்கக்கூடியதை திமுக புரிஞ்சுக்கணும்.